ஏய் மச்சான், டேய் காஃபி யாருதுடா? உன் திங்ஸ்லாம் எடுத்துன்னு போய் ஆஃபீஸில் வச்சிட்டேன்டா. தேங்க்ஸ் மச்சான். மச்சான் பேசலையாடா? எனக்கே கொஞ்சம் தான் இருந்தது. சொல்ல வேண்டியதானே? சொன்னா மட்டும் இருக்குண்ணா. ஓகே மேடம். குட் மார்னிங். காலையிலே திங்ஸ்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா. நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேங்க. இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். நான் I'll பண்ணுறேன். take it. நோ ப்ராப்ளம். பரவாயில்ல. உங்க திங்ஸ் எதுவும் இல்லையா? என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து வச்சுட்டான். ஓ. நீ வக்கீலா? நீயும் வக்கீலா? ஏன் என்கிட்ட போய் சொன்ன? என்னது? நான் போய் சொன்னேனா? நீ தான் புரோக்கர் கிட்ட மார்க்கெட்டிங் மேனேஜர்னு சொல்லி என்ன ஏமாத்திருக்க. ஃப்ராட். 10,000 ரூபாய் குடிக்கிறேன். கட்டு. ஐயோ, இந்த பொண்ணா? மார்க்கெட்ல மீன் விக்கிற மாதிரி இருக்கிற உன்னை போய் மார்க்கெட்டிங் மேனேஜர்னு சொல்லும்போதே நான் உஷாரா இருக்கணும். உன்னை போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லும்போது நானும் உஷாராம தான் போயிட்டேன். ஒரு பொண்ணா திருப்பி போய் சொல்றியா? உனக்கு அசிங்கமா இல்ல? ஹலோ, போய் சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அந்த மாதிரி குடும்பத்துல நான் பிறக்கல. நீ அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டமா? நீ பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் அப்படி ஆயிருக்கு. ஏய், என்ன? நான் வக்கீல் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என் ஆபீஸ் பக்கத்துல நீயும் ஆபீஸ் போட்டுக்கிட்டு எனக்கு வர கேஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் பிளான் போட்டியா? ஐயோ யோ 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 யோ, அப்படியே நம்ம கேஸா வந்து குமிய போகுது. போடி. அப்பா, நான் இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ் கூட ஒரு மீட்டிங்ல இருக்கேன். அப்புறமா கால் பண்றேன். ஓகே. அடி பாவி, நீ வாய் திறந்தாலே போய்தானா? நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்ன மட்டும் தான் போயா, இல்ல அட்வொகேட்னு சொன்னது போயா? ஹலோ, நான் மெரிட்ல பாஸ் பண்ணி அட்வொகேட் ஆனவ. என் செட்ல மெரிட்ல பாஸ் பண்ணது நான் மட்டும் தான். என்ன மெரிட்? நீங்களா ஒரு தடவை படிச்சு பாஸ் பண்ணிருப்பீங்களா? நாங்களா 1க்கு 3 தடவை படிச்சு பாஸ் பண்ணிருக்கோம். 3 தடவையா? நீ அட்டெம்ப்டா? யார பார்த்து அட்டெம்ப்ட்னா? நாங்களா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்மா. Even this 3 attempts you could have passed using bits only. அப்படினா? ஓ, இங்கிலீஷும் வராதா? இந்த 3 அட்டெம்ப்டையும் பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருப்பேன்னு சொன்னேன். அப்ப இருந்து பாக்குறேன் நீ ஓவரா கலாய்க்கிற. வேணாம். ஏய்யா, போடா. போடாவா? ஆமா, போடா. ஏய், அப்புறம் நானும். என்னடா? என்ன? பொடி டுபாக்கு. ஓகே சமாதானத்துக்கு வருவோம். இந்த ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோ. அடுத்த மாசம் அட்வான்ஸ் காசு ஃபுல்லா திருப்பி கொடுத்துறேன். இந்த ஆபீஸ் ஃபுல்லா நான். முடியாது. நீ வேணா காலி பண்ணிக்கோ. உன் காசை நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன். என்னால முடியாது. எனக்கு இந்த ஆபீஸ் வேணும். இந்த ஆபீஸ் எனக்கும் வேணும். சரி, வேணும்னா எப்படி பண்ணலாம்? என்ன? யாருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் கிடைக்குதோ அவங்க இந்த ஆபீஸ் எடுத்துக்கலாம். என்ன பயமா? பயமா? எனக்கா? எனக்கா? கேட்டுக்கம்மா, சவால்னு வந்துட்டா நாங்களாம் சாணக்கியா மாதிரி. பொம்பளையாச்சு ஐயோ பாவம் ஒரு பொண்ணுகிட்ட போட்டி போடக்கூடாதுன்னு பார்க்குறேன். பொண்ணாச்சின்னு பார்க்குறீங்களா? அவ்வளோ ஃபீல் பண்ண ஆஃபீஸை விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏய், சவால்னா சவால் தாண்டி. உன்னை மூட்டை கட்டிக்கிட்டு இதே டெம்போ டிராவலில் ஓட வைக்கல. என் பேர் கார்த்திக் இல்லடி. அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ண உனக்கே எவ்வளோ இருக்கும்போது மெரிட்ல பாஸ் பண்ண எனக்கு எவ்வளோ இருக்கும்? உனக்கு முன்னாடி கேஸ் பிடிச்சி உன்னை தோக்கடிச்சு நைட்டோட நைட்டா இந்த ஊரை விட்டு ஓட வைக்கல. நான் மெரிட்ல பாஸ் பண்ண மெல்லினாவே இல்லை. பார்க்கலாண்டி. சவால் பார்க்கலாண்டி. பார்க்கலாம்டா.
ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி சார் ப்ளீஸ் சார் ஒன்று வாங்கிக்கோங்க சார். டிக்ஷனரியா? எஸ் மேம். இவருக்கு தேவைப்படும். சார் சார் இதான் கேஸா சார்? மேடம் கேஸா? இது பிரச்சனையா? என் பேர் கார்த்திக் மேடம். சார் கேஸா? எங்க சொல்லுங்க நான் மெரிட்ல பாஸ் இது பிரச்சனை மேடம், இது பிரச்சனை இல்லை, கேஸ் இல்லை. ஏம்மா இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்க போயிட்டு வாங்க சார். கேஸா இருப்பாங்களோ? கேஸா? மேடம் இங்கே வேண்டாம், ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வாங்க வேற இடத்துல பேசலாம். அதுதான் எனக்கு வசதி. வாங்க. ஐயோ எங்க தள்ளிட்டு போறான்டி. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. வா வா மெரிட்ல வா, வெயிட் பார்க்கலாம். மேடம் இந்த இடம் ஓகேவான்னு பாருங்க. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். மேடம் காசை பற்றி மட்டும் கவலைப்படாதீங்க, எனக்கு எவ்வளோ இருந்தாலும் ஓகே தான். அதுக்காக வேற யார்ட்டையும் போயிடாதீங்க, எனக்கு நீங்கள் தான் முக்கியம். என்ன சொல்கிறீங்க மேடம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லுங்க, அதை பொறுத்து பணத்தை பத்தி பேசிக்கலாம். நேரமா? குயிக்காக முடிச்சிடலாம் மேடம். உங்களை பார்த்தா ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கு. நீங்கள் வேறு மேடம், நான் பார்த்தா தான் எலி பாஞ்சா புலி சீக்கிரம் முடிச்சிடும் மேடம். ரொம்ப ஃபாஸ்ட் மேடம். இன்னிலேருந்து இந்த கேஸை நான் டேக் ஓவர் பண்ணுறேன், ஓகேவா? அட்வான்ஸ் கொடுங்க மேடம். கொடுங்களா? நீங்க தான் கொடுக்கணும். நான் கொடுக்கணுமா? ஐயோ இவ ஐட்டமா. என்ன உங்க கூட நான் வரணும்னா நீங்க தான் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய். ஐயோ தள்ளுமா. சார் எங்க ஓடுறீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த கேஸை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். சார் ரொம்ப ஃபாஸ்ட்டி. புலிய பாத்தியாடி? புலி இல்லடி பூனை. கேஸா? ஹவுஸ் ஓனர் தான் சொல்லி அனுப்புனாரு. ஏதாவது வேலை வேணும் சார், எதா இருந்தாலும் பரவாயில்ல. இவர் வேலை சும்மா தான் இருக்கு, எடுத்துக்கோ. ஏய் வா, யாராவது இங்கே வந்தா முதல்ல என்கிட்ட தான் சொல்லுங்க. சரிங்க ஓகே, சார். சொன்னதை மனசில் வச்சுக்கோ. உன் பேர் என்ன? தீனாக்கா. யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்லணும், ஓகே? இந்த வச்சுக்கோ. சம்பளத்தை விட இது அதிகமாக வரும் போல தெரியுதே. மணி அவ மூஞ்சிலே கட்டுறா. நான் டீ கடைக்கு போறேன். எனக்கு காஃபி. சரிக்கா. டே தீனா, எனக்கு டீ. ஃப்ளாஸ்க் ஒன்று தானே இருக்கு. காஃபி என்னடா இவ்ளோ கேவலமா இருக்கு? டீயும் காஃபியும் ஒரே ஃப்ளாஸ்க்ல வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அந்த ஆளுக்கெல்லாம் டீ வாங்குறதுக்கு எதுக்குடா ஏன் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ற? அண்ணே உங்களை தான் சொல்றாங்க. இவர் மட்டும் எப்படி குடிக்கிறாரு? ஏன் ஃப்ளாஸ்க்ல நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் வாங்கிட்டு வரணும். சரிக்கா. இவ கப்ல ஏன்டா எனக்கு டீ வாங்கி கொடுத்த நீ? சொல்டா. நல்ல கம்பெனில வந்து சேர்ந்துருக்கான். ஏய் தீனா, என் கப்பு என் ஃப்ளாஸ்க். இனிமே எனக்கும் என் கிளைண்ட்டுக்கும் இதில் தான் டீ தரும். கிளைண்டா? ஆமாடா, கிளைண்ட்டே தான். இனிமே இந்த ஆஃபீஸில் 2 ஃப்ளாஸ்க்கு, 2 பக்கெட்டு, 2 விளக்குமாறு, எல்லாமே 2 தான். டேய் வாட்சில் டைம் என்னடாவது? 10:20ண்ணே. அப்போ நம்ம வாட்சில் 10:30. செம்ம ஐடியா சார். இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுவும் பிடிக்கலன்னா உங்களுக்கு ஏவிஎம்ல தான் செட்டு போடணும். பாத்துங்க ஐயரே, எப்படி பெட்ரூம் கச்சிதமாகுதா? சும்மா திறந்து வச்சு படுத்தீங்கன்னா கலகலன்னு இருக்கும். என்ன அபச்சாரமா பேசுறேன்? யோ நீ என்ன ஐதி குப்பாயிரா இப்படி கல்பாஜா யோசிக்கிற? உன் பேர் என்ன? கபாலி. கபாலியா? கபாலீஸ்வரனை கபாலின்னு கூப்பிடுவா. ஓ, ஜன்னலை திறந்து வச்சா காத்து கலகலன்னு வரும்னு சொன்னேன். ஹாய் ஐயரே, இந்த இடத்துக்கு காம்படிஷன் ஜாஸ்தி. பாத்தி அவர்தான் அட்வான்ஸோட வெயிட் பண்றான். அடுத்த பெட்ரூம் காட்டுறேன். வர்றேன். இந்த பாத்ரூம் தான் ரொம்ப சின்னதா இருக்கு, உட்காந்தே குளிக்க முடியாது போல. அப்ப நின்னுட்டே குளிங்க மாமி. இவர் யாரு? மாமி
இவன் நம்பாதீங்க. என்ன சொல்றார்? அவருக்கு அவசரமா வருதான், பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. யோ மாமி இங்க குளிக்க போறாங்க, எல்லாம் முடியாது, வாயா. வெளிய வா. ஏன் அப்படி பண்ற? அதான் நீ கொடுத்த காசு நீயே முழுசா குடிச்சு போட்டல, அப்புறம் என்ன உனக்கு? நான் மட்டும் குடிச்சேன், நீ தான் குடிச்ச, ஃபுல்லா குடிச்ச. யாரு? ஆமா நானு. அந்த ஒரு பீரை ஏயா இந்த உலகத்திலேயே 10,000 ரூபாய்க்கு ஒரே பீர் குடிச்ச ஆளு நானா தான் இருப்பேன். ஆனாலும் அந்த பொண்ணு வக்கீல்னு தெரிஞ்சே என்ன மாட்டி விட்ட இல்லையா? உன்னால அந்த பொண்ணுகிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன் தெரியுமா? யாரு நீ? அந்த பொண்ணு தான் உங்களை மாட்டிட்டு முடிக்கும். சரியான இம்சையாச்சு நீ. தாசு, அந்த பொண்ணுக்கு எனக்கும் ஒரு பயங்கரமான போட்டி. இவர் பெரிய ஐபிஎல் ஓனர். போட்டியா? என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் கேஸ் யார் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் அந்த ஃபுல் ஆஃபீஸும். ஒரு கேஸ் பீரை யார் ஃபர்ஸ்ட் அடிக்கிறான்னு போட்டி வச்சுக்க, நீ தான் ஜெயிப்ப. நம்ப முடியாது தாஸ், அவளை அவ குடிச்சாலும் குடிப்பா. யோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு கேஸ் பிடிச்சி குடியா. பெரிய கேஸா? கேஸா? யோ நான் ஹவுஸ் புரோக்கரியா, கேஸ் புரோக்கர்ல. சரி புடிச்சு குத்தா எவ்வளோ கமிஷன் தருவேன்? கமிஷன்லாம் தர முடியாது, வேணா பெரிய பார்ட்டி வைக்கிறேன். நெல்லூர்ல பங்கனப்பள்ளி மங்கம்மான்னு ஒரு செஞ்சான கேஸுக்குது, புடிச்சுட்டா? உன் பாட்டி பற்றிலாம் எங்களுக்கு தெரியும். இப்போ வேலை பண்ணோம், தயவு செய்து போயா, எதனா தான் சொல்லி அனுப்புகிறேன் போ. அம்மா மெலினா, நம்ம ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒன்றை பற்றி கேட்டாருமா. அவர் ஃப்ரெண்டு பையன் ஒருத்தன் இப்போ சென்னையில் தான் இருக்கானா. அப்பா என்னப்பா, எனக்கு பிடிச்சா நானே சொல்றேன்னு சொன்னேன். இல்லைம்மா, ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது நீ போய் பார்த்துட்டு வாமா. பார்த்துட்டு பிடிக்கலன்னு தான் சொல்வேன். ஓகேவா? பரவாயில்லம்மா, நீ போய் பார்த்துட்டு வந்தா போதும். சரிப்பா, எங்க பார்க்கணும்? ஏய், இங்கே எதிராக கூட்டு வந்திருக்கேன். என்ன சும்மா சாப்பிடலானே? சும்மா சாப்பிடவா? இன்னும் டைம் இருக்குடா. வா போய் ஜில்லுன்னு ஒரு பீர் குடிச்சு சாப்பிடலாம். நீ உள்ளே போய் நேரம் மச்சா, நான் பிசிஸ்ட் வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வாடா, அப்படியே தங்கிறது அப்படியே. மெலினா, அந்த செடிக்கு பின்னாடி நிக்கிறது கார்த்திக் தானே? ஆமாடி, அவன்தான். மேபி அவன் நம்மள ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். அவன் எதுக்கு ஒன்ன ஃபாலோ பண்ணணும்? நான் ஏதாவது கேஸ் பிடிச்சிடுவேன்னு. இப்ப பாரு நான் அவனை என்ன பண்றேன்னு. ஏய் ஏதோ பண்ணிடாத, அவனை மாப்பிள்ள வர நேரம். மாப்பிள்ளையா? இவனுக்கு வேப்பல அடிச்சிட்டு தான் மத்ததெல்லாம். ஏய் வேணாடி, நில்லடி. ஏய் மெலினா நில்லு. ஏய் எதுக்கு இங்க வந்த? பெட்ரோல் போடலான்னு வந்தேன். நான் ஏதாவது கேஸ் பிடிச்சிருவேன் தானே என் பின்னாடியே சுத்துற. ஏய் என்ன ஒண்ணு மாதிரி நினைச்சியா? கிளையண்ட் மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். கிளையண்டா? எஸ். யாரு? அன்னைக்கு கோர்ட்ல மீட் பண்ணியே அந்த கிளையண்டா? ஓகே ஓகே சார், ரொம்ப ஃபாஸ்டடி. கேஸை டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏய் ரொம்ப ஓவரா போற. ஒன்ன சொல்லக்கூடாதுடி, ஒன்னெல்லாம் பெத்து ரோட்ல அலைய விட்டுருக்கானே அவனை சொல்லணும். ஏய் என் ஃபேமிலி பத்தி ஏதாவது பேசுங்க. ரொம்ப ஓவரா பேசுறான்டி. நீங்கள் மெலினா தானே? ஆமா. இவன் யாரு? என் பேர் செல்வம். ஃபோனில் உங்களை மீட் பண்ண வரதா சொன்னேன். இவ்வளோ பேர் உனக்கு தெரியும்? சொல்கிறேன் மச்சான். இவர் தான் நீங்கள் பார்க்க வந்த மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? இவனா? ஆமாம், அம்மா தான் விஷயத்தை சொன்னா நீ வரமாட்டேன்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அறிவு இருக்காப்பா உனக்கு? எவனாவது பொண்ணு கேட்டு வந்தா யாரு என்னன்னு விசாரிக்க மாட்டியா? சரியான ஃப்ராட் எல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்க. இவனை மாப்பிள்ளையா பார்த்ததை விட இவன் ஃப்ரெண்ட மாப்பிள்ளையா பார்த்திருக்கலாம். ஏய் என்னடி சொல்ற? எப்படியும் வேணாம் தானே சொல்ல போறேன். லூசாமா நீ? கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? இந்த முஞ்செல்லாம் பொண்ணு பார்த்துருக்க? சரி என்ன பஜாரிமா இவ? பஜாரி இவளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டேன்னு வையே, குடும்பத்துல பூந்து கும்மி அடிச்சு போயிருவாள். பயமா போன கும்மியடி இருப்பா. அப்பா இந்த மாதிரி ஆளெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லி அனுப்புன கொன்னுடுவேன். உன்ன இல்ல அவனை. சொல்லல சரியான பஜாரி. கூட்டு போங்கம்மா, மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்துட போறாங்க. போமா போ. ஆனாலும் நீ அவளை அப்படி பண்ணிருக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஆனா பாரு டைம் உங்களை சேர்த்து வச்சுட்டே இருக்கு பாத்தியா? நீ சொல்றது சரிதான்டி. ஒருவேளை ஆஃபீஸில் அவன் எனக்கு போட்டியாக வரலன்னா மேபி இந்த மீட் எனக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். நான் அவனை மாப்பிள்ளையா கூட ஓகே பண்ணியிருப்பேன். என்ன சொல்ற நீ? நான் ஆஃபீஸ் தேடிட்டு இருக்கும்போது ஒரு லேண்ட்மார்க்கில் அவனை பார்த்தேன். என்னையே சுற்றி சுற்றி வந்தான். நான் எடுத்த காதலுக்கு மரியாதை டிவிடியை அவனும் எடுத்தான். அண்ணா உங்களை தேடி கருணாகர் வந்திருக்காப்ல. என்ன சார்? இந்த பொண்ணு பேர் மெலினா, வக்கீல். வக்கீலா? பொண்ணை தூக்கணுமா இல்லை? நம்மளோட முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று அந்த பொண்ணுகிட்ட மாட்டிருக்கு.
ஆனால் எந்த நியூஸும் வெளியே வரல. அந்த பொண்ணுக்கு நம்ம எவிடன்ஸை பற்றி தெரியலையா இல்லை தெரிஞ்சும் நமக்கு என்னன்னு இருக்காளான்னு தெரில. பொண்ணை தூக்கின்னு வந்து கேட்டா அது முடியாது அந்தோனி. வக்கீலாச்சே. அதுவும் இல்லாமல் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா பெருசாயிரும்ல. அதெல்லாம் ஒன்றே ஆகாது சார். எவ்வளோ பண்ணிக்கிறான். தூக்கலாம் சார். தூக்கிடு. சொல்ல செல்வம். மச்சான் உனக்கு ஒரு கேஸ் பிடிச்சிக்கிறேன்டா. என்னது? எனக்கு கேஸா? இரு. இப்போ சொல்கிறா. உன்னை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். உன் அட்ரஸும் கொடுத்துருக்கிறேன். சும்மா பார்ட்டி மச்சான். வெயிட்டு கை. ஒரு நண்பனை நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன். நீ பண்ண வேண்டியதை பண்ணிட்டு. ஏய் தினா, உங்கள் அக்கா இந்த ஆஃபீஸில் இருக்கிறது இதுதான் கடைசி நாள். என்னென்ன சொல்கிறீங்க? எனக்கு கேஸ் கிடச்சிச்சு. என்னை தேடி கிளைண்ட்ஸ் வராங்க. நான் போட்ட சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு பொண்ணுக்கிட்ட ஜெயிக்கிறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை தான். ஆனாலும் போட்டின்னு வந்த பிறகு சும்மா இருக்க முடியல. இனிமேல் இந்த ஆஃபீஸ் நமக்கு மட்டும்தான்டா. உனக்கு வேலை பாதியாக குறைய போகுது. தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ளே சண்டை சவால்லாம் வந்துருச்சு. ஆனால் உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஏதாவது நல்ல ஆஃபீஸாக தாஸ்கிட்ட சொல்லி உங்களுக்கு நானே ஆஃபீஸ் பார்க்க சொல்கிறேன். நான் கூட ஏதாவது நல்ல கேஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். உங்கள் அட்வான்ஸை நாளைக்கே திருப்பி கொடுத்துட்றேன். பாருங்கள், நம்ம 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் இருந்திருக்கோம், ஒன்றா இருந்திருக்கோம். ஆனால் ஒருத்தர் பார்த்ததில்லை. வாங்களேன், எறும்பு வந்து பாருங்களேன். ப்ளீஸ் கம். மெல்லினா, ப்ளீஸ் கம். வாங்க, உட்காருங்க. என் ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. தினா, போய் 2 காஃபி வாங்கிட்டு வா. என் ஆஃபீஸ் நல்லா இருக்கா? கிளைண்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெலினா, நம்ம பிரிய போகிற நேரம் வந்துருச்சு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஏய் ஏய் நில்லு நில்லு ஏய் நில்லு ஏய் காதுறடி ஏய் சொல்லுங்க காதுறடி ஏய் காதுறடி ஏய் பச்சாய் கிளையண்டா? ஆமாமா. செல்வம் சொன்னாரா? ஏய் அவங்க ஏன் கிளையண்ட் அவங்கள விடுறி? சார், நீங்க பார்க்க வந்த அட்வொகேட் நான் தான் சார். சார் அவன் ஒரு லூசு. நீங்க வாங்க சார், வெளிய போய் பேசலாம். நீங்க வாங்க. அவங்க எங்க கூட்டி போற? ஏய் நில்லு ஏய் எங்கடா அவ? அவங்க அப்பவே போயிட்டாங்கண்ணே. செல்வம் சொல்லி அமிச்ச வக்கீல் நான் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? சார் நீங்க தேடி வந்த வக்கீல் நான் தான் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? சார் நான் சொன்னேன்ல, சரியான லூசு. நீ எல்லார்கிட்டயும் இப்படி தான் பேசிப்பா. நீங்க சொல்லுங்க சார். யாரு? நானா லூசு? நீ தான் லூசு. போடி சார். அவள நம்பாதீங்க சார். அவ பெரிய ஃப்ராட் சார். சொல்லுங்க சார், உங்க ஃப்ரெண்ட் ஏட்டா தான் என்ன விஷயம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். டைவர்ஸ் வேணும். டைவர்ஸா சார்? உங்க பொண்ணுக்கு வேணுமா பையனுக்கு வேணுமா? ஏய் அத பேசிட்டு இருக்கேன்ல, வாய் மூடு. சார் சொல்லுங்க சார், யார் சார்? உங்க புள்ளைக்கா சார் டைவர்ஸ்? அதுக்கு வக்கு இல்லாம தானே டைவர்ஸ்க்கு வந்திருக்கோம். இவ்வளவு லேட்டா எதுக்கு வந்தீங்க? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். எதுக்கு? குழந்தைக்கா? கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு? குழந்தைக்கா? ஏய் என்னடி? சார் நான் உங்க வக்கீல் சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கேஸ் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க எதுக்கும். அப்பா முதல்ல உங்க கேஸ ஒரு வக்கீல வச்சு பாருங்க, அப்புறம் எங்க கேஸ பார்க்கலாம். யோ வாயா. சார் மேடம் மேடம் மேடம். ஏய் போடா. ஏய் நில்லடி. என்ன பெரிய இவளாடி நீ? என்ன பண்ணுவ? என்ன ஓர பேசுற? மூஞ்சில குத்துற. இதே ரோட ஓடு ஓடு. லேய் பாவாடா பாவாடா ஏலே பாவாடா. உங்களை தான். பாவாடையா? ஆமா. அப்படி யாரும் இல்லைங்களே. இந்தா இவன் தாங்க பாவாடா. ஜி உங்களை தான் ஜி பாவாடன்னு கூப்பிடுறாரு. யாராவது இந்த மாதிரி கேவலமா பேர் வைப்பானா? அவனுக்கு அறிவுதான் மேன். ஜி ஏன் ஜி கோவப்படுறீங்க? பின்ன ஹரிதாசன் ஸ்டைலா பேர் வச்சுக்கிறேன். பாவாடை கோவாடை. டேய் நீ தான்ல பாவாடா. தம்பி போய் சொல்லுதான். ஹலோ, அவர் பேர் ஹரிதாஸ், பாவாடெல்லாம் கிடையாது. ஆமா நீ தான் பாவாடைன்னு எனக்கு நல்லா தெரியும்ல. ஏய் பண்ணி மூஞ்சி வாயா. டீ கன்றாவே ஆகுது, அப்படியே மூஞ்சில ஊத்துருவேன். நான் பாவாடை இல்லைன்னு சொல்றேன்ல, போ. அப்படியா? நம்ம ஊர் சாமி மேல சத்தியமா இல்ல நீ பாவாடை இல்லன்னு. நம்ம ஊர் பேச்சியம்மா மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் பாவாடை இல்லடா. அப்ப நீ தான்டா பாவாடை. ஏய் நான் தான் பேச்சியம்மா மேல சத்தியம் பட்டல, அப்புறம் என்ன நம்ப மாட்டேன்ற? அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே, நம்ம ஊர்னு மாட்டிக்கிட்டியா? டேய் என்கிட்ட பாவாடை இல்லடா, வேணா பாத்துங்கடா. ஏல பாவாடை நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் வந்திருக்கானுங்களா? 50 பேர் கூண்டு வந்து நான் அசிங்கம் பார்த்தல. என் பேர் ஆம குஞ்சு இல்லல. என்ன யானை குஞ்சு மாட்டியா? டேய் இருடா, டேய் ஒரு நிமிஷம் இருடா. டேய் உன் காலை பிடிச்சு கேக்க. தயவு செய்து கொஞ்சம் நான் சொல்றத கேளு, பொறுமையா கேளுடா. டேய் வா, டேய் வாடா. கர்மம்
பிடிச்சவனே ஐயோ ஒத்துக்கிறேன்டா நான் தான் பாவாடை நான் தான் பாவாடை யோ வக்கீல் இப்ப வாயா ஆமா அப்படி வேலை வழிக்கு யோ வக்கீல் இந்த மேல கேஸ் போடியா ஐயோ டேய் காட்டுவாசிங்களா இங்க எதுக்குடா வந்தீங்க அதுவா நம்ம காட்ட முத்தையகம் மருது முத்தையகம் ரொம்ப நாளா நிலத்தகராறு பிரச்சனை இருந்ததுல நம்ம ஊர் பஞ்சாயத்தால தீர்க்க முடியல அதான் மெட்ராஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டோம் என்னது கேஸா ஆமா சார் ஆமா கொஞ்சம் சார் நானும் வக்கீல் தான் சார் வக்கீல் பாத்துறீங்களா சார் கண்ணு கட்ட தூரம் தர தம்பி வக்கீலே கிடைக்க மாட்டாங்க மூஞ்சி கழுவி போய் நல்லா வக்கீலா தர்றாப்படா ஜி நானும் வக்கீல் தான் ஜி அதை நீயே சொல்லிக்காத இவங்க பத்தி உனக்கு தெரியாது பிரியாணி வாங்கி தரேன் கம்முன்னு என்ன தெரியாது சாரை பார்த்தா எவ்வளவு டீசெண்டா இருக்காரு அப்ப நீங்க வக்கீல் தான் நீ அந்த கேஸ் அந்த பொண்ணுக்கு தரலாம் ஐடியா பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் நகரு நான் பேசிக்கிறேன் குட் மார்னிங் சார் நீங்க சாமி சத்தியமா வக்கீல் தானே ஆமா இதோ கோர்ட்ல வச்சிருக்கேன் அப்ப வாங்க எங்க ஐயா கிட்ட கூட்டிட்டு போறேன் உங்க ஐயாவா யாரு எங்க ஐயா பேரு காட்டமுத்தையா அவருக்கு இன்னொரு பேரு இருக்கு என்னது அதுவும் காட்டமுத்தையா பாத்தியா இவன்லாம் பரம்பரை பைத்தியம் இவனை நம்பி போனா நீ ஏர்வாடிலாம் கேஸ் உள்ள பண்ணுவியா? வாடா. ஜி என் கிளையண்ட் டிஸ்டர்ப் பண்ணாங்க ஜி நீங்க வாங்க. சங்கிலி வாங்கி வைக்கிறேன் போ போ இவனுங்க ஐயோ இவனுமா இங்க என்னடா பாவாடை எப்படி இருக்க? இடிச்ச புள்ளி என்ன பாக்க இவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணே என்னண்ணே பயங்கரமா வெயிட் போட்டுக்கிறீங்க கொஞ்சம் முரட்டு தேனிடா. ஐயப்பா இங்க என்ன பண்றீங்கண்ணே அதே நில பிரச்சனை தான். காத்த முத்துக்காக அவங்க வந்திருக்காங்க, நான் மருதுக்காக வந்திருக்கேன். ஏண்டா அவங்களுக்கு ஒரு வக்கீல் புடிச்சு கொடுத்தியே, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வக்கீல் புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? வக்கீலுங்கன்னா பெருசாலியா ஆளுங்க புடிச்சு கொடுக்கறதுக்கு கேக்குறீங்க நானே அவனுக்கு மட்டும் அந்த கேஸ் புடிச்சு கொடுத்தல எனக்கு இந்த கேஸ் கூட ஏமா கேஸ் லூஸ் மாதிரி அலையற வேணாம்மா இவனுங்கலாம் வேற மாதிரி சொன்னா கேளு உனக்கு கல்யாணம் நான் பாத்துக்கறேன் வாங்க சார் நானும் வக்கீல் தான் போலாம் வாங்க அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு வாயேண்டா இல்ல ஜட்ஜ் அட்டாச் பாத்ரூமோட வீடு கேக்குறாரு போய் காட்டு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வா சார் மருது சார் எங்க இருக்காரு பஞ்சாயத்துல இருக்காருமா பஞ்சாயத்துலயா யார் சார் இவனுங்க கோர்ட்ல வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க சரியான பட்டி கட்டானுங்களோ தம்பி அதோ வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு 4 கால் நாற்கால்ல 2 கால் சிங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு அவர் தான் எங்க காட்டமுத்தையா எங்க ஊர்ல பெரிய தலைக்கட்டு அப்ப அவர் யார் சார் எதிரில் உட்கார்ந்து பார்த்தா தெரியல அவர் தான் நம்ம எதிரி மருதையா நம்ம ஊர்ல அவரும் பெரிய தலைக்கட்டு தான் இருந்தாலும் நம்ம ஐயாவோட கம்மி தான் சரி வாங்க ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தி வாங்க ஐயா ஆமா கொஞ்சம் வரான் ஐயா தம்பி தான் நமக்காக பேச போகுது ஹலோ சார் நான் அட்வொகேட் கார்த்திக் இல்ல உன்னை வக்கீல் தான் கூட்டு வச்சோன்னா ஐயா அவரும் வக்கீல் தான் சொல்றாப்ல வக்கீல் தான் சார் கை கொடுங்க பாருங்க கோர்ட்லாம் வச்சிருக்காரு இங்க என்ன பண்றீங்க சார் என்ன தம்பி பார்த்தா தெரியல பஞ்சாயத்து கோர்ட் முழுக்க சுத்தி பார்த்தோம் இருக்கிறதுல பெரிய மரம் இதுதான் இங்கே பஞ்சாயத்து முடிவு பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம் இங்க நடக்கணும் யார் சொன்னா என்னங்க ஐயா அப்ப இங்க நடக்காதா தப்பு நடந்துச்சு ஐயா நான் தான் அப்பளே சொன்னோம்லாலே அங்க பாரு தான் பெரிய மரம்னு இந்த முட்டா பாயில வந்தாங்கன்னு என்னைய கூட்டு வந்திருக்கிய முட்டா பாயில சரி வாங்க போ சார் கோர்ட்ல மரத்தடியில் நடக்காது சார் அப்ப எங்கடே நடக்கும் அதெல்லாம் தெளிவா சொல்றேன் முதல்ல வாங்க ஆஃபீஸ்க்கு போகலாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் முடிக்கணும் அப்புறம் தான் கோர்ட்டுக்கு வரணும் சரி வாங்க போ வாங்க டீ சாப்பிட்டு பேசுவோம் இருங்கடே யார் எங்க போனாலும் கூட கிளம்பி போயிருவீங்களா ஏன் போந்தா அவனுங்க எங்க உட்கார்ந்தானுன்னு போய் பார்த்துட்டு போ சரி அண்ணாச்சி மண்டையை போடலையா இவன் நம்ம சாத்தாங்களும் செலுத்துறமாவும் பாவாடை இல்ல அதேதான் நீங்க அடிச்சு கிழிச்சு தோரணம் போட்டீங்களா அதே பாவாடை தான் இங்க என்ன பண்ணுதா இங்கதான் சுத்திக்கிட்டு தெரியுறா அதாரு அது நம்ம வக்கீல் அவங்க மூலமா தான் நம்ம பஞ்சாயத்துல பேசலாம் ஏன் எனக்கு பேச தெரியாது நினைச்சாங்களோ நம்ம ஊர்ல பேசலாம் இங்கெல்லாம் ஆள் வச்சுதான் பேசணும் சரியா வாங்க சார் ஆபீஸ் போய் பேசலாம் எங்க கூப்பிடுதா வலி நகரே நகரே தலையா பச்சி போண்டாலாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க போல திங்கிறதுக்கே ஊர்ல ஒரு இடம் கூட பச்சையோட உள்ள போக விட மாட்டீங்களாயா போறதுக்குள்ள ஒரு மெட்ராஸ்கார பிள்ளைய தாலி கட்டி கூட்டி போனும்யா எவ்வளவு அழகா இருக்காளுங்க என்ன தியானம் பண்றாரா என்ன இந்த ஆளு தொட்டு கேக்குறான் என்ன நடக்குதுங்க கேஸ் பத்தின டீடைல்ஸ் சத்தம் போட்டு பேசாதீங்க ஏன் பேச மாட்டாரா ஆத்தா உத்தரவு இல்லாம எதுவும் பேச மாட்டாரு ஆத்தா கிட்ட இருந்து உத்தரவா அது எப்படி வரும் பசுமாடு கத்துறது கவுளி கத்துறது கோவில் மணி அடிக்கிறது பூ விடுறது இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்ல அதெல்லாம் எதுக்கு அண்ணன் பிறந்தப்போ 12 கிரகமும் ஒரே நேர்கோடுல இருந்துச்சு அதனால ஆத்தா உத்தரவு இல்லாம அண்ணன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரமா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிறது நிலத்தகராறு இது வந்து கிரிமினல் கேஸ்ல வராது வெறும் சிவில் கேஸ் தான் ரைட் நாம கிரிமினல் இல்லல என்னடே ஆமாமா அதனால அந்த பிரச்சனை நம்ம ஏதோ சொன்னீங்களே என்னையாது சிவில் அதே விஷயம் ஆனா அந்த பயலை மட்டும் கிரிமினல் வைங்க ஏன்னா பயங்கரமான கிரிமினல்ல சாங்கியத்துக்கு பிறந்த பையன் சாங்கியம் அப்பா பேரு சாங்கியம் ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா இதான் உத்தரவா அண்ணாச்சி பேச ஆரம்பிச்சா
பாப்பா உங்க பேர் என்ன பேரு? மெல்லினா. ஆ. 1 2 3 பேர் ராசிலாம் நல்லா தான் இருக்கு, நீங்க பேசலாம். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பொண்ணு விளையிற பூமியா இருந்தாலும் சரி போட்டு கலதுன்னு விட்டு தள்ளிடுவேன். ஆனா அது எங்க தாய் மண்ணு, எங்க பாட்ட மூட்டம் காலத்துல இருந்து எங்க கையில தான் இருக்கு. நல்லா கேட்டுக்கிடுங்க, 18 பட்டியிலையும் அந்த நிலத்துக்காக பஞ்சாயத்து வச்சாலும் கூட்டம் போட்டாலும் இவனும் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து கலெக்டா பண்ணி அந்த கூட்டத்தையே கலைச்சு போடுவானுங்க. அவனுங்க கையில மண்ணை கொடுக்கறது ஒண்ணுதான், கைகால் உடங்காதவனுக்கு பொண்ணை கொடுக்கறது ஒண்ணுதான். எந்த கட்டத்திலையும் அடங்காத ராசி அந்த காட்டு போய் காத்தமுத்து ராசி. என்ன நினைச்சு நான் சொல்றது? ஒரு பிறப்பு. அமாவாசைக்கு பிறந்த பையன், அமாவாசைக்கு பிறந்த பையன். அமாவாசை நல்லா எழுதுங்க. என் பக்கம் திருப்பி சொன்னா நீதி வாழும், அவன் பக்கம் திருப்பி சொன்னா நீதி. ஒரு சின்ன சந்தேகம். சொல். அப்போ மருதுவோட அப்பா சாங்கியமா இல்ல அமாவாசையா சார்? சாங்கியம்னா என்ன, அமாவாசைனா என்ன? அதான் சார் சொன்னீங்களே சார், சாங்கியம் அமாவாசை. சாங்கியமா? தம்பி விளங்கல ஐயா, சொல்லுங்களாம்ல. உத்தரவுங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஐயாவோட பாட்டி செத்து போச்சு, ரொம்ப பழைய பாட்டி. என்ன செஞ்சோம், என்னய்யா செஞ்சோம் சொல்லுங்க தம்பி, என்ன செஞ்சோம்? என்ன பண்ணீங்க சார்? சுடுகாடுக்கு எடுத்துட்டு போய் புதைச்சோம். சரிதானங்க ஐயா? அவன் என்ன கேட்காரு, நீ என்ன பேச? அமாவாசைன்னா பயங்கர இருட்டா இருக்கும், பூச்சை போட்டு கூட பயமா இருக்கும். நான் சொல்லுதேன் தம்பி, நான் சொல்லுதேன். நாடிமுத்து அவன் தாத்தா, நாகமுத்து எங்க தாத்தா. எங்க தாத்தா பேர் தான் நிலம் இருக்கு, புரிஞ்சுதா? இப்ப நாடிமுத்து கிட்ட இருந்து நாகமுத்து, இல்ல நாகமுத்து கிட்ட இருந்து நாடி, அதனால மறுபடியும் தம்பிக்கு விளங்கல ஐயா. சரி தம்பி கிளம்புங்க, ஊருக்கு போய் 2 பாத்திரம் வந்துருவோம். சும்மா ஆத்தாவை கூப்பிட்டு இருக்காதீங்க, அவங்க வக்கீல கூப்பிட்டு ஊருக்கு புறப்படுறாங்க. அப்படியா? அப்ப நாமளும் நம்ம வக்கீல கூட்டிட்டு ஊருக்கு போவோம். ஊருக்கா? ஆமா, அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்க நிலத்தோட சர்வே நம்பர் மட்டும் கொடுங்க போதும். அந்த சர்வே நம்பர் என்னது? சர்வே நம்பர்னா சர்வே நம்பரா? அது இந்த கட்டத்திலே இல்லையா? சர்வே நம்பர்னா என்னல? உங்க ஊர்ல போய் படிச்ச பெரியவங்க யார்ட்டையா கேட்டு பாருங்க, கொடுப்பாங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ஊர்ல ஐயா தானே பெரிய படிப்பு. நான் வந்து 3 6 முறை பசங்க எடுத்திருக்காரு. பாத்தீங்களா ஐயா, உங்க படிப்பு சொன்னோடனே தம்பி ஆடி போயிட்டாரு. ஆழமான படிப்புல தம்பி. நீங்க கிளம்புங்க, ஊருக்கு போய் வேலையா பேசிக்கிறோம். அவங்க ஊருக்கு போறாங்களா, நாமளும் போறோம், அவ்வளவுதான். அம்மா ஏண்டி ஊருக்கு போவோம்? இல்ல வக்கீல் ஊருக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஊருக்கு போறோம், இந்த வக்கீல் பொண்ணுகிட்ட நம்ம காதல சொல்றோம். வக்கீலோட ஊருக்கு போறோம்ல, நாமளும் நம்ம வக்கீலோட ஊருக்கு போறோம். உள்ள சொல்ல அவங்க ஊருக்கு போறானுங்களா? ஐயா அவனுங்க வக்கீலோட ஊருக்கு போறானுங்களா? அப்படியா? பாத்தியலா, சொன்னோம்ல தம்பி, சொன்னோம்ல அவன் கிரிமினல்னு. அவனு வக்கீலோட ஊருக்கு போறாங்க தம்பி, நாமளும் போறோம். தம்பியை தூக்குங்கடே. தம்பி தூக்குங்களா தம்பி, அந்த கோட்டை விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் இவனுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடணும். லூசா இருப்பானுங்களோ? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா ஐயா? எல்லாம் முடிஞ்சது. சரியா, நான் கிளம்புறேன். நீங்க ஊருக்கு போய் லெட்டர் போடுங்க, நான் திருவிழாக்கு வந்துடுறேன். ஊரு மேல எவ்வளவு ஆசைடே உனக்கு. இல்ல எப்பல திருவிழா? அப்ப பாவாடைய தூக்கு. என்ன பாவாடை தூக்கிட்டு போறான்னு பார்த்துட்டு பேசாம நிக்கிய? ஏங்க குரு வாரையில இப்படிதான் நடக்கணும் குத்து மதிப்பா சொன்னேன்ல. என்னல தூய்மை விட்டீங்க? சரி விடுங்க, ஊரு போய் பாத்துக்கலாம். ஊர்ல போய் பாத்துக்கிறதுக்காக உடம்பு இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்க. வாயை முடிட்டு வாழ போந்தா கோழி. நாம போட்ட சவாலை நான் தான் ஜெயிச்சேன். ஒழுங்கு மரியாதை ஆபீஸை கழிப்பிட்டு ஓடி போய். அது எப்படி? உனக்கு கிடைச்ச கேஸ் தான் எனக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா அது உனக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் முடியாது. 2 பேருக்கும் ஒரே நாள் ஒரே கேஸ் கிடைச்சிருக்கு. இந்த கேஸ்ல யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆபீஸ். இதுலயே நீ என்கிட்ட தோக்க தாண்டி போற. பார்க்கலாம், நீ தோக்க போறியா நான் தோக்க போறேன்? நான் சேலஞ்ச். சேலஞ்ச். போலாம்ல? ஐயா ஷோ சார், எழுப்புங்க. உத்தரவு கிடைச்சிருச்சு, வண்டி எடுப்பா. எல்லாம் பாவாடை. சொல்லுங்கய்யா. ஏம்ல யாருக்குன்னு சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடிட்ட? சொன்னா மட்டும் விட்டுருப்பீங்களா? இல்லையா, நம்ம ஊர்ல பட்டம் ஒன்று டீல் ஆயிட்டு அறந்து பறந்துட்டே இருந்ததா, நான் சைக்கிளை துரத்திட்டே போனேயா. அப்படியே போறேன் அப்படியே சென்னை வரைக்கும் போயிட்டேன். எனக்கு திரும்பி வர வழியே தெரியலையா. அதனால நான் அந்த பட்டத்தோட சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டேன். இதுக்குதான் நீ போற வழியெல்லாம் வேர்க்கல்லையை போட்டுட்டு போயிருந்தனா பின்னாலே நீ பொறுக்கி திட்டு வந்திருப்பியா? அதுக்கு இல்ல பாவாடா, அந்த வேர்க்கல்லையை வச்சு அப்படியே நம்ம ஊரை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. ஊர்க்காரங்க நான் முட்டாளாஜி. என்ன தம்பி,
குசு குசுன்னு பேசி வரீங்க. அது ஒன்றும் இல்லை சார், உங்கள் ஊரை பற்றி விசாரிச்சிருந்தேன். இது முப்போக வளையிற பூமி தம்பி. நம்ம ஊர்ல இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனே இருந்தது கிடையாது தம்பி. பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கே பயப்படுவானுங்க. நம்ம ஊருக்கு எல்லாமே நம்ம ஐயா தான். ஆனா அவருக்கே ஒரு பிரச்சனைன்றதுனால தான் பஞ்சாயத்தே வெளியே வந்துச்சு. வீரத்துக்கும் மானத்துக்கும் பேர் போன பூமி தம்பி இது. அது மட்டும் இல்ல, எங்க ஐயா ஒரே நேரத்துல 10 பேரை ஓட விட்டு வெட்டுவாரு. என்ன தம்பி சிரிக்கிறீங்க? பாவாடா சொல்லல தம்பி, நம்புங்க தம்பி, வெட்டுவார் தம்பி. இல்ல சொல்லுங்கள. ஆமா குஞ்சு. ஐயா சினிமாலே இப்போ அந்த மாதிரி காமெடி வரதில்லை சார். ஐயோ தம்பி வெட்டுவார் தம்பி, நம்புங்க தம்பி. குஞ்சு ஐயா நம்ப மாட்டாருங்க ஐயா. விடு விடு விடு. என்னாச்சு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஐயா நான் சொல்லுதேன். நாங்க மில்லுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஐயா. கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க ஐயா. கரண்ட் கட் ஆன நேரத்துல இந்த பொண்ணை யாரோ கெடுத்துட்டாங்க ஐயா. அந்த இடத்துல இவங்க 4 பேர் தாங்க ஐயா இருந்தாங்க. திருப்பதி ஐயா, நாக்காளிய போட்ல. லேய், ஒழுங்கு முறையை சொல்லி விடுங்க, இல்லைன்னா கொண்டே விடுவேன். ஐயா அந்த பொண்ணுக்கு எப்படியா இருந்தாலும் குழந்தை பிறக்கல. அந்த குழந்தையோட ஜாடையை வச்சு இவனுக்கு 4 பேர்ல யார் கருப்பைச்சன்றதை கண்டுபிடிச்சிடலாம். குழந்தை பொண்ணு சைடில் என்ன பண்றது? அப்போ பஞ்சாயத்தை கலைச்சிடலாம். கருமம் பிடிச்ச பையன். செக் பண்ணாங்க. அதை பக்கம் கூட்டு போய் மூஞ்சல் போய். ஐடியா சொன்னா அடிக்காரு. நான் கண்டுபிடிக்கிறேன் சார். தம்பி, உங்கள் கால் கீழே உள்ள கல் எடுங்க. சார் இந்த பையன் இல்லை சார். பாவாடை எப்படி இந்த பையன் இல்லைன்னு சொல்றாரு? இவன் குனியறதுக்கே 3 நாள் ஆகுது. இவன் எங்க மலையேறி? ஆமால, இந்த ஐடியா நம்மளுக்கு தோணலையே. எப்போ நடந்ததுமா இது? இப்போதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. சார் அவன் தான் அந்த பொண்ணை கெடுத்தான். ரொம்ப பெருமைப்படாத தம்பி. சூப்பர் 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 சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சி. தேங்க்யூ. இதுக்கு தமிழ படிச்சவனை கூட வச்சுக்கணும்னு சொல்லுது. தம்பி நீ எங்கேயும் போக வேண்டாம், என் கூட இருங்க. மாசம் 10 கேஸ் நான் தாரேன். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. யோ, அந்த பையன் பண்ண தப்புக்கு இந்த பொண்ணுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறாங்க? ஓ, நீ அப்படி நினைச்சிட்டியா? காய் அடிக்கிறதா உனக்கு தான் தெரியாதுல்ல? இந்த காளமாட்டு இருக்குல்ல, அந்த காளமாட்டோட 4 காலையும் ஃபுல்லா அப்படி இழுத்து கட்டிட்டு அதோட வேற இருக்குல்ல, அதை ஓங்க அப்படி தட்டுவாங்க. அது பேர் தான் காய் அடிக்கிறது. ஓஹோ. வீடு ரொம்ப அழகா இருக்கு சார். எடைச்சு எடைச்சு கட்டியிருக்காருமா. அழகா இல்லாம எப்படி இருக்கும்? எல்லாம் வரிசையா நில்லுங்கப்பா. என்ன இது பேக் ஸ்மெல் வருது? மாட்டு சாணிமா. மாட்டு சாணி? ஆமா, அது கோமியத்துல நல்லா கரைச்சு ஊத்துனாதான் திஷ்டி கழியுமா. அதான் கரைச்சு ஊத்திமாதா. லட்சுமி கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு நினைக்கிறேன். பழைய பருத்தி கொட்டையை பஞ்சானதுக்கு அப்புறமா போட்டிருக்கானுங்க பாவிங்க. மா யாரை கூப்பிடுறாரு? அவர் பொண்ணையா? பாருங்க தெரியும். ஆமாமா, வேலைக்கு 10 கிலோ கறி தின்னும். வஞ்சனை இல்லாம வளர்ந்து நிக்குது. மாமா வந்துட்டீங்களா? மாமா, இவதான் மருது சாரோட ஒரே பொண்ணு, பேர் சீதா. ஹாய். ஹாய். ஆமா, இவங்க யார் மாமா? இவங்க பேர் மெல்லினா, நம்ம வக்கீலுமா. நிலத்தை எல்லாம் பாத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. பாத்தீங்களா தம்பி, கண்ணு கட்டின தூரம் வர நம்ம நிலம் தான். அப்படியா சார்? ஆமா ஆமா, இங்க இருக்கிற 10 ஊருக்கும் நம்ம நிலத்துல தான் வேலை. கை நிறைய காசு கொடுக்கும்ல. சரவணா, எல்லாருக்கும் இளநீ விட்டு கொடு. இந்த அந்தால கண்ணு கட்டின தூரத்துல இருந்து இந்த ஆள கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம இடம் தான். சார் இந்த வரப்புக்கு அந்த பக்கம் இருக்கு, அந்த நிலமா சார் பிரச்சனை? அதெல்லாம் இல்ல தம்பி, நம்ம தாய் பூமி தான் இப்ப பிரச்சனை. தாய் பூமியா? அது எங்க சார் தாய் பூமி? அதான் நிக்கும்ல, இதான் நம்ம தாய் பூமி. இது இந்த சின்ன இடமா? என்ன தம்பி இப்படி சாதாரணமா சொல்லிட்டியே? என்ன நமக்கு முன்னாடியே இடத்த பிடிச்சிட்டு நிக்குதுங்க? நீ பார்த்து கூட்டிட்டு வா. அத்தா, இப்போ பார்த்தோமே அந்த நிலம் தான் பிரச்சனையா சார்?
அது இல்லாதா இந்த நாம நின்னுக்கிட்டு இருக்கோம்ல இந்த இடம் தான் பிரச்சனை. இந்த சின்ன பூமிக்கா பிரச்சனை? என்னம்மா அப்படி கேட்டுட்ட? இதுதாம்மா தாய் பூமி. தாய் பூமி இந்த பூமியை தான் இந்த சவுத்து மூதிங்க எங்களோடதுன்னு சொல்லி நம்ம கிட்ட வம்புக்கு வருதானு. இது ஏன் பாட்டன் சொத்து, இது யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவனுக்கு பாட்டன் சொத்துனா எனக்கு ஓட்டன் சொத்துல. ஒட்டன் சொத்துல பிச்சை நாங்க மட்டும் விட்டு கொடுத்துருவோமா? இல்ல 4 அண்டா கஞ்சி வச்சாலும் நாய் நக்கித்தாண்டே குடிக்கணும். இல்ல அங்க என்ன தலை பார்க்க பங்காளி மெட்ராஸ்கார பிள்ளைய பாரியா சமத்தையா இருக்காயா? இதை வச்சு என்ன பிள்ளை பண்ற? எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுமியா? நோடு நான் தான் கரெக்ட் பண்ணேன். திருவிழா முடிகிறதுக்குள்ள நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணேன். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணும். நம்ம நிலத்தெல்லாம் நல்லா போட்டோ பிடிச்சு வச்சுக்கோ. ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெயின் 80%. என்னாச்சு? சீதா என்னக்கா சீக்கிரமா வா, கொஞ்ச நேரத்துல மழை வரப்போகுது. பட்டணத்து பிள்ளை என்ன விவரம் இல்லாம பேசுது. என்னக்கா இவ்வளவு வெயில் அடிக்கி மழை வருங்கீங்க? நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும், வா. ஏமா இது வைகாசி மாசம்மா, கண்டிப்பா மழை வராது. ஏனச்சி வைகாசியில மழை எங்க இருந்து பெய்யும்? மழை வந்துட்டு என்னக்கா நீங்க சொன்ன மாதிரி மழை வந்துட்டு? இந்த பொண்ணு சொன்னோன்னு சடச்சட்ட மழை வந்துருச்சு பாத்தீங்களா? எதுவும் சத்தி இருக்குமோ? இல்லாமல பின்ன அது தெரிஞ்சுதானே அந்த பொண்ணை நம்ம பக்கம் கூட்டிட்டு வந்தேன். வெறும் சக்தி இல்லைங்க, அந்த ஆத்தாவே குடியிருக்கா. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே மழை கொட்டுன்னு கொட்டுது பாருங்க. நீ சொன்ன உடனே இப்படி மழை பெய்யுது? அதெல்லாம் ஒரு பவர் ஆண்டி. பவர்னா சக்தி. அது மட்டும் இல்லங்க, அவங்க பேயெல்லாம் கூட ஓட்டுவாங்க. ஓ நீங்க பேயெல்லாம் ஓட்டுவீங்களா? ஓட்டுவேன், ஆனா இப்ப இல்ல. இப்ப இல்லங்க, நைட் மட்டும் தான் ஓட்டுவாங்க. மாட்னாடா. ஆமா ஓட்டுவேன். வர இருக்கும் பேச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடக்க இருக்கும் வீர விளையாட்டுகளுக்கான என்னடா கும்பல் விளையாட்டு போட்டிக்கு ஒத்தியே நடக்குதுப்பா. விளையாட்டா? பரவாயில்லையே, இந்த ஊர்ல விளையாட கூட செய்றாங்களே. தம்பிக்கு விளையாட்டு போட்டினா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். மாவா கோட்டு போட்டு கோர்ட்டுக்கு போனா நான் லாயர், கோடு போட்டு களத்துக்குள்ள நான் பிளேயர். என்னண்ணா விளையாட்டு இது? உள்ள வந்து பாருங்க தம்பி, எல்லாம் தெரியும். ஐயா வக்கீல் தம்பி வாங்க தம்பி. இந்த விளையாட்டுலாம் விளையாடுறதுண்டா? ஐயா தம்பியை முன்னாடியே கேட்டான், பெரிய ஆட்டக்காரன். அப்படியா? அப்ப இறங்க தம்பி. நான் சொன்னது செஸ், கேரம் போர்டு அந்த மாதிரி சார். செக்ஸ், கரகம் போர்டு. ஐயா அதெல்லாம் கட்டத்துக்குள்ள விளையாடுற விளையாட்டுக்குயா. இதுவும் கட்டத்துக்குள்ள ஆடுறதானே? பாவாடை ஐயா எப்போ வந்த? இப்பதாங்க ஐயா. சரி நீ இறங்குறது உள்ள? எனக்கு 1 பாத்ரூம் வந்து போயிட்டு வந்துடுறியா? உள்ள போனா தானா வரும்ல. சென்னையில இருந்து வந்திருக்க வக்கீலே அவர்களே, வருக வரவேற்கிறேன். அது வரல முருகன், அவரே வர சொல்லு. எல்லாம் முருகா எங்க இருந்தாலும் மேடைக்கு வாப்பா. இன்னைக்கு இருக்குல நமக்கு சொல்றா. யோ வக்கீல், உனக்கு எதனா அறிவுக்குதாயா? அவங்கிட்ட போய் லாயரு பிளேயர்னு இப்போ டிராயர் கூட இல்லாம ஓட போறாங்க. ஐயோ தாஸ், இவங்கள்ட்ட தப்பிக்க ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா? உனக்கு எதனா அறிவுக்குதாயா? அது தெரியாம தான் நான் ஊரை விட்டே ஓடி வந்தேன். என்ன போய் கேட்கறான் பாரு. எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா. ஐயோ அப்ப அது வேணாம். கேளியா? நம்ம 2 பேரும் மட்டும் மாற்றி சண்டை போட்டுட்டா என்ன? ஐசா நீ நினச்சி பேர் வாங்கிக்கலான்னு பார்க்குறியா? அவனை இந்த கல்லாட்டத்துக்குலாம் அவனுக்கு ஒத்துக்க மாட்டானு. கம்முட்டு. டேய் தாஸ், அண்ணே நாங்கள் 2 பேர் மட்டும் ஒருத்தர் சண்டை போடலாமா? எப்படி? 2 பேர் மட்டும். ஐயா தம்பி 2 பேரை வந்தாதான் சண்டை போடுவாரா? அட செவிட்டு நாதாரி. ஐயோ எனக்கு ஃபர்ஸ்ட் 1க்கு வர மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு 2க்கே வந்துடும் போல இருக்குதுயா. என்னங்கடா போங்கடா உள்ள போங்கடா. ஐயா தம்பி ரொம்ப அடி வாங்குது. ஏலே தம்பி எம்ஜிஆர் மாதிரிலே 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் திரும்பி அடிக்கும் பாருல. அட எனக்கும் சேர்த்து அவனை அடிச்சிருக்கனே. தம்பி அடி வாங்குது, திருப்பி அடிக்கும். எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் ஆயிட்டாங்கடா. நல்ல வேலை மீசையில் மண் ஓட்டல. ஏன் சொல்ல மாட்டேன்? கீழே வந்த ஏமால நீ விழுந்தா ஊமிசையில் எப்படியா மண் ஓட்டம்? மேலே உப்பு முட்டை இருக்கு. இறங்க கீழே. ஊர் மானத்தை காப்பாத்தலாம். டேய் என் கோமணத்தையே என்னால காப்பாற்ற முடியல. நான் எங்கடா ஊர் மானத்தை காப்பாத்துறது? ஏன் உன் பிரச்சனை என்னன்னு ஆத்தாட சொல்லு. 2 மாசத்துக்கு முன்னாடி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவ நடு சாமத்துல எந்திரிச்சு சுடுகாட்டு பக்கம் ஓடுதா. பின்னாடியே ஓடி என்னன்னு பார்த்தா மரத்துல தலைகீழா தொங்கிட்டு இருக்கா. நான் உன்னை விட மாட்டேன்.
ஆத்தா வந்து இறங்கிட்டா. என்னையே விரட்ட பாக்கியா? நான் போக மாட்டேன். நான் போவே மாட்டேன். நான் போக மாட்டேன். தாயா ஆத்தா என்ன அடிக்காத, எனக்கு வலிக்கு. இந்த ஊர் பக்கமே வர மாட்டேன். நான் போறேன், நான் போறேன். ஐயா என்ன மயக்கம் போட்டுருச்சு? ஆத்தா மலேரிட்டா. நீ வேப்பல கறியாச்சா? அக்கா என்னாச்சு? அக்கா அக்கா எந்திரிங்கக்கா. அக்கா அக்கா ஒண்ணும் இல்லையே. பேய் வேலையே இல்ல. என்ன ஆத்தா அப்படி கேட்க? அந்த ஆத்தா உனக்குள்ள இறங்கி ஆடின ஆட்டம் சாதாரண ஆட்டமா? ஐயோ 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 ஐயோ, மனப்பாக்க கண்ணியமா பேசியம்மா தாயி, எல்லாம் என்னோட பாக்கியம் பாக்கியம். என்ன பண்றா? என்ன தூக்கம் வரலையா? புது இடம்ல, அதான் தூக்கம் வரல. இல்லையே, உன் முகத்துல ஏதோ ஒரு பயம் தெரியுதே. பயமா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். எப்படி இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிக்க போறேன். என் சைட் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு? என் டீமும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. நானும் தான் ஜெயிக்க போறேன். நீ ஜெயிக்க போறியா? அது எப்படிமா ஒரு கேஸ்ல 2 பேரும் ஜெயிக்க முடியும்? லூசா நீ? சரி சரி, ஒரு வயசு பொண்ணு ரொம்ப நேரம் நைட் தனியா நிக்காத. காத்துக்கு இருப்ப ஏதாவது வரும், அடிச்சிடாத. நீ தான் கிட்ட ஓடி வாங்க போற. போடா லூசு. ஹலோ, யாருங்க? கேக்குறேன்ல, வெளியே வாங்க. சீதா, நீ என்னடி பண்றீங்க? ஒண்ணும் இல்லக்கா, சும்மா. கூட யாரு? வெளியே வர சொல்லு. ஹலோ, வெளியே வாங்க. ஏய், இவன் காட்டுமுத்து பையன் தானே? இவனோட என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அக்கா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்க்கா. என்னது? லவ் பண்றீங்களா? உங்க அப்பனுங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? அதான்க்கா பயமா இருக்கு. நீங்க தான் எங்களுக்காக எங்க அப்பா கிட்ட எப்படியாவது பேசணும்க்கா. என்னது? நான் பேசணுமா? சான்ஸே இல்ல. ஐயோ அக்கா, ப்ளீஸ்க்கா, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நீங்க வக்கீலுக்கெல்லாம் படிச்சிருக்கீங்க. எங்க வீட்ல உங்களை சாமியா வேற கும்பிடுறாங்க. சாமியா? என்ன சாகடிச்சு ஆவி அலைய விட்டுறானுங்க. என்னால முடியாதுமா. என்ன மாட்டி விட்டுறாங்க. ஐயோ, ஆள விடு. வாங்க தம்பி, உள்ள உட்காருங்க. ஏன் தாசு பேரஞ்ச மாதிரி இருக்க? சார், எங்கே சார் போகிறோம்? பசங்க சொன்னதை நீங்கள் நம்பலா? என்ன சார் நம்பல? 10 பேரை ஓட விட்டு வெட்டுவேன்னு சொன்னதை நீங்கள் நம்பலா? ஆமாம். அதுக்கு தான் போகிறோம். என்ன சார் சொல்கிறீங்க? நமக்கு சங்குன்னு சொல்கிறாரு. ஐயோ வக்கீலு, கீழே இருந்தது அருவான்னு தெரியாம காலை சொல்லுன்னு வந்தையா. வாங்க. இது புரியல. என்ன மாங்காய் அடிக்க போறானா? மறந்துட்டு போறல. திருப்பி அந்த பக்கம் ஓடுவாரோ? எப்படில? பரவாயில்லையா? எப்படி தம்பி? சூப்பர் சார். வாங்க வாங்க வாங்க, வா 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 வா. ஐயோ, அவன் எதுக்கு கூட்டின்னு வர்றான்? வா 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 வா. இல்ல, முதல்ல இவங்கள விடல. நம்மள விட்டு ஐயா, இப்போ வாட்டி நம்புறீங்களா? நம்புறேன் சார். அது ஆமாம், அவங்கள ஏன் சார் வெட்டினீங்க? உறவுகார பிள்ளைய கூட்டு போய் காதல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டானுவா, அதான். அப்போது கல்யாணம் பண்ணவங்கள தான் சார் வெட்டணும்? எவன் கல்யாணம் பண்ணி வச்சானோ அவனை தானே வெட்டணும். அப்போ தானே தப்பு நடக்காது. சார் தான் சார். ஓடின்னு வரியா? ஏன் ஒழுங்கா வெட்டுறவங்களுக்கு 1 ரூபா போறதா? நீ தான் ஊர்ல இருக்கிற அருவாள் வாங்கி மேலே சாத்து வச்சுட்டு போட்டோக்கு பாஸ் கொடுக்கிய. எங்கடி போறோம்? சாமி கும்பிடுக்கா. என்னடி இது? இதா மாவிளக்கு. மாவிளக்கா? இந்த மாவுல ஒரு விளக்கு செஞ்சு திரி வச்சு எண்ணெய் விட்டு விளக்கேத்தி கண்ணை மூடி சாமியை மனசார வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அந்த விளக்கு தீபத்துல நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க தெரிவாங்க.
பாத்தீங்களா நான் சொன்னேன்ல. 2 பேரும் ஒரே ஊரு. நீ விளக்கேற்றும் போது சொல்லி வச்ச மாதிரி அவன் வந்து நிற்கிறான். உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வர வேலையே இல்லையா? புடி. அக்கா நாங்களாவது ஒரே ஊரு ஓகே, நீங்க வெளியூர் தானே, நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். பாரு அக்கா நான் போயிட்டு வந்துடுறீங்க. போறேன். ஆஹா சூப்பர் சூப்பர். சார் உங்கள் கூட ஒரு வக்கீல் பொண்ணு சுற்றுதே, அது எப்படி? எப்படின்னா என்ன பங்காளி? அது பழக்கத்தில் எப்படின்னு கேட்குறாப்புல. ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. ஏன் கேட்குறீங்க சார்? சரி, இந்த பட்டணத்து பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த பிள்ளை எப்படி? யார் சொன்னது பட்டணத்து பிள்ளைங்க அப்படி இப்படின்னு? பட்டணத்து பொண்ணுங்க எல்லாத்தையும் ஜாலியாக நெருங்கி பழகுவாளுங்க. அவளுங்க நெருங்கி பழகுறாங்களே, நீங்கள் கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னா நெருப்பாக மாறிடுவாளுங்க. இல்லை சார். தம்பி, திருவிழா அந்த பிள்ளை உங்களை வர சோசியானதப்போ அதே மாதிரி அந்த பிள்ளை உங்களை ஒரு மாதிரியே வர பார்க்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? அது நானும் தான் ஆடினேன். அந்த பொண்ணு திருவிழாலாம் பார்த்துருக்காது, சந்தோஷத்தில் ஆடி இருக்கோம். சாருக்கு அந்த பொண்ணை பற்றி சரியாக தெரிலன்னு நினைக்கேன். அப்படி மற்ற வீடா, அதனால தான் அப்படி பேசுகிறாப்புல. சரி, இப்போ என்ன அந்த பொண்ணு நீங்கள் நினைக்கிற மாதிரியா இல்லை நல்ல பொண்ணா நிரூபிக்கணுமா? சரி, ஒரு டெஸ்ட் வைக்கலாம். நான் போய் அவகிட்ட பேசுகிற மாதிரி பேசி அவள் கையை பிடிக்கிறேன். அவள் கண்டிப்பாக என் கண்ணத்தில் அறைவா பாருங்க. அப்படி அந்த பொண்ணு கன்னத்தில் அறையலைனா? கண்டிப்பாக அறைவாண்ணா. அவள் அறையலைனா? அறையிலன்னா அவள் நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணே வச்சுக்கலாம். நீங்களாம் தூக்க போகிறீங்கண்ணா. என்ன பண்ணுற மேல? இல்லை, சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். நல்ல ஊரில் வாய, அங்கே போய் பேசலாம். போகலாம். இங்கே இங்கே உட்காரலாமா? ட்ரிச்சியிலேருந்து சென்னை போகும்போது ஜன்னல் வழியாக வில்லேஜ் பார்த்ததோட சரி. ஆமாம், நீங்கள் எந்த ஊர்? நான் திருச்சிக்கு பக்கத்தில் காட்டூர். ட்ரிச்சி பக்கத்துலையா? பார்த்தீங்களா நமக்குள்ளே எவ்வளோ ஒற்றுமை. ஒரே ஊர், ஒரே வேலை, ஒரே இடத்துல ஆஃபீஸ் போட்டிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணோன்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் ஒடிசி லேண்ட்மார்க். ஆமாம், ஒரு லேண்ட்மார்க்கில். அங்கேயும் 2 பேருமே ஒரே மாதிரி காதலுக்கு மரியாதை டிவிடியை பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருந்ததால அப்போவே உங்கள் மேலே சின்னதாக நாங்க சொன்ன மாதிரி நடந்துச்சா? எங்களுக்கு தெரியும் சார், இந்த பட்டணத்து பிள்ளைகளே இப்படித்தான் இருப்பாளுன்னு. என்ன சொல்கிறாங்க கார்த்திக்? அது வந்து நீ எதுக்கு அப்படி பண்ண? என்ன சொல்கிற நீ? இவங்களாம் உன்னை பற்றி தப்பான பொண்ணுன்னு சொன்னாங்க. தப்பாக சொன்னாங்களா? தப்பானா? நீ ஒரு மாதிரி பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அதான் ஒரு டெஸ்ட் வச்சேன். டெஸ்ட் வச்சியா? வக்கீல் சார், எங்களுக்கு நல்லா தெரியும் சார், இந்த மாதிரி பொண்ணுங்க இப்படித்தான். ஷட் அப். என்னடா தெரியும் உனக்கு என்ன பத்தி? ஆமா, இப்போ கோவப்படு. அப்போ கோவப்பட்டுக்கணும் நீ. மெல்லா மெல்லா, ஒரு நிமிஷம். மெல்லா மெல்லா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. மனுஷனா நீ? நீ இருக்கிற தைரியத்துல தானே நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நீ என் கூடவே இருக்க, என்னை பத்தி நல்லா தெரியும்.
அவங்க என்ன பத்தி தப்பா பேசினா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வரணும். அதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து என்ன டெஸ்ட் பண்ணுவியா? இல்லை மெல்லினா, நீ அப்படி இல்லைன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ண. ப்ரூவ் பண்ண அவங்க யாரு? ஏன் கேரக்டர் ப்ரூவ் பண்ண நீ யாரு? ஒரு பொண்ணை பத்தி அடுத்தவங்க கிட்ட தப்பா பேசுறதே கேவலம். அதுவும் கூடவே இருக்கிற பொண்ணை பத்தி தப்பா பேசுறியே. நீ எல்லாம் ஒரு சீ. உங்க வீட்டு பொண்ணுங்களை இப்படிதான் டெஸ்ட் பண்ணுவியா? மெல்லினா, நீ புரிஞ்சுக்காம பேசுற. உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுதான் பேசுற. இப்படி ஒரு சீப்பான ஆளோட ஆபீஸை ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. சண்டை போடுறதுக்கு கூட உன் கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்கவே பிடிக்கல.